I'm Darshana, doing B.Ed first year from Jamal Muhammad College of Teacher Education. இன்னைக்கு நான் கேஸ் ஸ்டடி பற்றி செமினார் எடுக்க போகிறேன். ஆக்டிவிட்டி பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான் கேஸ் ஸ்டடி. ஸோ வாட் இஸ் கேஸ் ஸ்டடி? கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற வேர்டில் கேஸ் அப்படிங்கிற வேர்ட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஆர் சிச்சுவேஷன். ஸ்டடி அப்படிங்கிற வேர்ட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அனாலிசிஸ். ஸோ ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஆர் சுச்சுவேஷனை சூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டடி பண்ணுறது தான் கேஸ் ஸ்டடி. நம்ம சூஸ் பண்ணுற கேஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டியாக இருக்கலாம், ஆர் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு கேஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அது ரிலேட்டடான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் செஞ்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் கேஸ் ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலில் ட்ராப் அவுட் ரேட் அதிகமாக இருக்குது. அந்த ஸ்கூலில் ஏன் ட்ராப் அவுட் ரேட் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கேஸ் ஸ்டடி. ஸோ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னா, நம்ம அந்த ஸ்கூலை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் எப்படி இருக்குது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்க ஸ்டடிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணலாம். டீச்சர்ஸ் கிட்ட பேசலாம், இன்டர்வியூஸ் வைக்கலாம். இதெல்லாம் செஞ்சு டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை அனலைஸ் செஞ்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, அந்த ஸ்கூலில் அகாடமிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் செஞ்சு அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் கேஸ் ஸ்டடி. ஸோ நம்ம ஏன் இந்த கேஸ் ஸ்டடி பண்ணுறோன்னா, ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க. நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளில் அகாடமிக் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததால் ட்ராப் அவுட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அந்த ப்ராப்ளம்க்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அதோட சொல்யூஷன் என்ன? அகாடமிக் ப்ரெஷரை குறைச்சா ட்ராப் அவுட் ரேட் குறையும். இதுதான் சொல்யூஷன். ஸோ கேஸ் ஸ்டடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் அதை ப்ரெசென்ட் சுச்சுவேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்காம ஃபியூச்சர் சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் அகாடமிக் ப்ரெஷரை குறைச்சா ட்ராப் அவுட் ரேட்டையும் குறைக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் கேஸ் ஸ்டடி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேஸ் ஸ்டடியில் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செலக்டிங் அ கேஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் நம்ம எந்த ப்ராப்ளமை சூஸ் பண்ணி ஸ்டடி பண்ண போகிறோம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செலக்டிங் அ கேஸ். எக்ஸாம்பிள், ஒரு ரீஜியனில் ஆசிட் ரெயின் பெஞ்சிட்ருக்கு. அந்த ஆசிட் ரெயின் பற்றி நான் படிக்க போகிறேன், அதுதான் என்னோட கேஸுன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்டெப், உங்களுக்கு அந்த கேஸ்ல இருந்து என்ன எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும், உங்களோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் டிஃபைனிங் த ப்ராப்ளம். எக்ஸாம்பிள், ஆசிட் ரெயின் அந்த ரீஜியனில் இருக்குது, எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆசிட் ரெயின் அங்கே இருக்கிற சாயில் குவாலிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய எய்ம். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், கலெக்டிங் த டேட்டா. இந்த ஸ்டெப்ஸில் முக்கியமான ஸ்டெப் டேட்டா கலெக்ஷன். நம்ம எப்படிலாம் டேட்டா கலெக்ட் பண்ணலாம்னா, அப்சர்வ் பண்ணலாம். எப்படி அப்சர்வ் பண்ணலாம்னா, ஆசிட் ரெயின் வந்து அங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுதில்ல. ஸோ ஆசிட் ரெயின் பெஞ்சதுக்கப்புறம் பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணலாம். எப்படின்னா, எக்ஸாம்பிள், அங்கே இருக்கிற சாயிலோட பிஹெச் வேல்யூ, ரெயின் வாட்டரோட பிஹெச் வேல்யூ, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிற பீப்புள் கிட்ட பேசலாம், இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கலாம், அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஃபோர்த் ஸ்டெப், ஆர்கனைசிங் அண்ட் அனலைசிங் த டேட்டா. டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டோம், இப்போ அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணணும்னா ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அதாவது நம்ம கிடைச்சிருக்கிற டேட்டாவுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பிஹெச் வேல்யூஸ் மெஷர் பண்ணோம், அதை ஒரு கிராஃபாக வரைஞ்சி பார்க்குறோம். ஃபஸ்ட் மந்த்லேருந்து 6th மந்த் வரைக்கும் நம்ம பிஹெச் வேல்யூஸ் மெஷர் பண்ணோன்னா அது ஒரு கிராஃபாக போட்டு பார்க்குறோம். பிஹெச் வேல்யூ குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. சாயில் குவாலிட்டி வந்து பிஃபோர் ரெயின் எப்படி இருக்குது, ஆஃப்டர் ரெயின் எப்படி இருக்குன்னு ஒரு டேபிள் போட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் ஃபோர்த்து ஸ்டெப். ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் ஃபிஃப்த்து ஸ்டெப். அதாவது எதனால் ஆசிட் ரெயின் வருது, அந்த ஆசிட் ரெயின் எப்படி வந்து அந்த பிளான்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு அந்த ரீசன்ஸ்லாம் டேட்டா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்ல, அதுதான் ஃபிஃப்த்து ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நைட்ரஜன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால அந்த ரீஜனில் ஆசிட் ரெயின் இருக்குது. அந்த ஆசிட் ரெயின் வந்து சாயில் குவாலிட்டி, பிளான்ட் லைஃப் எல்லாம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் ஃபிஃப்த்து ஸ்டெப். சிக்ஸ்த்து ஸ்டெப், இந்த
கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் 6th ஸ்டெப். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் கேஸ் ஸ்டடியில் இருக்குது. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்கில் ப்ராப்ளம் அனாலிசிஸ். ஸ்டூடெண்ட்ஸால் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ல இருந்து அதோட காஸ் என்ன, எஃபெக்ட் என்ன அப்படின்னு அந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்த்த 6 ஸ்டெப்ஸ் வந்து ரியலாக ஒரு கேஸ் ஸ்டடி எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தது. பட் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சிமுலேஷனாகவும் நம்ம கேஸ் ஸ்டடியை கொடுக்கலாம். அதாவது நம்ம எப்பயுமே நம்மளால ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. இப்போ ஆக்சிடென்ட் போயிருந்தோன்னா அந்த இடத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸை எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு டம்மியான டேட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலாம். அந்த டேட்டாக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லலாம். ப்ளஸ் இன்டர்வியூஸ்னால் வைக்கிற மாதிரி பார்த்தோம்ல, அங்கே இருக்கிற பீப்புள் கிட்ட ஜேர்னலிஸ்ட் வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோல் ப்ளே பண்ண சொல்லலாம், கிளாஸ் ரூம்ல ரோல் ப்ளே பண்ண சொல்லலாம். பட் நம்மளுடைய எய்ம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ண தெரியணும், கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து அனலைஸ் பண்ணி கன்க்ளூஷனுக்கு வர தெரியணும். ஸோ அந்த ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் ஸ்கில் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீமாக ஒர்க் பண்ணுறப்ப கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், இந்த எல்லா ஸ்கில்ஸுமே கேஸ் ஸ்டடி பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகுது. கேஸ் ஸ்டடியோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, ரிச் டேட்டா கலெக்ஷன். இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தோம்னா நம்ம நிறைய சோர்ஸ்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணோம், அப்சர்வ் பண்ணி எடுத்தோம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம், இன்டர்வியூஸ், நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி. ஸோ கேஸ் ஸ்டடியில் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறதுனால இதுல இருந்து கிடைக்கிற ரிப்போர்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. செகண்ட் வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நம்ம பார்த்த கேஸில் கூட பிஹெச் வேல்யூஸ்னால் எப்படி மெஷர் பண்ணோம், சாயிலோட பிஹெச் வேல்யூ, ரெயின் வாட்டர் பிஹெச் வேல்யூஸ்னால் மெஷர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும், ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், ஃபேக்ட்ரியிலேருந்து நைட்ரஜன் எமிஷனால ஆசிட் ரெயின் வருது, ஆசிட் ரெயின் கிராப் லைஃபை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்ல ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எந்த மாதிரினா, இப்போ ஆசிட் பெய்யறப்ப தான் நம்மளால அங்கே போய் அப்சர்வேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை, இந்த டைம்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபிஃப்த் அட்வான்டேஜ் என்னன்னா, லெஸ் எக்ஸ்பென்சிவ். இப்போ நிறைய நம்ம இன்டர்வியூஸ்னால் கலெக்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்போம். இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்குனா நிறையா மணி தேவைப்படாது. ஸோ இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, may not be fully scientific. For example, உங்களோட ரிப்போர்ட் ஃபுல்லாக நீங்கள் இன்டர்வியூ வச்சே ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா, சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணலன்னா அந்த டேட்டா வந்து அக்யூரேட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இட் மே நாட் பி ஃபுல்லி சயின்டிஃபிக். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ், பாசிபிள் பயஸ். இப்போ உங்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, வெஹிக்கிள்ஸ்னால தான் ஆசிடே நாங்கள் பெய்யுது அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பயஸ்டாக இருந்துட்டீங்கன்னா உங்களால் ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ உங்கள் ரிப்போர்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ், டிஃபிகல்ட் ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் உங்களோட கேஸ் ஸ்டடியை போயிட்டு அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களால அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. அதில் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குன்னா அது வந்து அவங்களுக்கு புரியாது. ஸோ இது எல்லாத்தாலையும் புரிஞ்சிக்க முடியாது. இதுல இருந்து கீ டேக்அவே என்னன்னா, கேஸ் ஸ்டடிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கேஸை சூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதான் கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தா ஒரு ப்ராப்ளமை சூஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுனால இந்த கேஸ் ஸ்டடி வந்து ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் டெக்னிக் அண்ட் இட் இஸ் ஸ்டூடெண்ட் சென்டர்ட். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் லேர்னிங் மெட்டீரியலோட இன்ட்ராக்ட் பண்ணி என்கேஜாக படிப்பாங்க. அண்ட் முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் படிக்கிறத அப்படியே விட்டுறாமல் அவங்க வந்து ரியல் லைஃப்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஹெச் வேல்யூஸ் மெஷர் பண்ணுறது எப்படின்னு புக்கில் படிச்சிருப்போம். பட் இந்த கேஸ் ஸ்டடி பண்ணுறப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஆக்சுவலாக செஞ்சு பார்க்குறாங்க. அதனால டெக்ஸ்ட் புக் நாலேஜை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு கேஸ் ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.